எங்க அம்மா ஹீரோயின், மாமா சந்திரசேகர் அங்கிள் தான் டைரக்டர், எங்க அப்பா ப்ரொடியூசர். ஸோ ஃபேமிலியோட எங்களை சின்னதுலேருந்தே அந்த கலை ஆர்வத்தோட தான் வளர்ந்துட்டோம். ஒரு ஓகே. நாள் அக்கா வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது குட்டி பத்மினி அவங்க அக்காவை பார்க்க வந்திருந்தாங்க. ம். அப்போ என்ன கேட்டாங்க, ஏன் ஷீலா டைம் வேஸ்ட் பண்ற வீட்டில் உட்காந்துட்டு நடிக்கலாம்ல? என்னது நடிக்கிறதா? ஏன்னா இந்த மூஞ்செல்லாம் யார் பார்க்க? என்ன மேம் இப்படி சொல்றீங்க? பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல ஆமா, எல்லா உலகமே தெரிய ஆரம்பிச்சிச்சு மேம். அதுல அது பெரிய பிரேக், எனக்கு அது மறக்கவே முடியாது. நீங்க ஆக்ட் பண்றப்போ விஜய் சார் ஏதாவது சொன்னாங்களா? விஜய் ஒரு நாள் எங்க சஞ்சு சொல்லிச்சு, அம்மா விஜய் நான் சொன்னாங்க இல்லாண்டி டிவியில் பார்த்தேன்டான்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. ஏன்னா ஐயோ விஜய் சீரியல்லாம் பார்க்க தானே. ஸோ அவர் கிரிக்கெட் சின்ன வயசுல இருந்தே கிரிக்கெட் இருந்தாரு. எப்போ மேம் ஆக்டிங்க்கு ஷிஃப்ட் ஆனாரு? அவருக்கு விஜய் பார்த்து ஒரு இன்ட்ரெஸ்ட், அது ஆ. எல்லாரும் ஒன்றா yes. வளர்றோம்ல, அதை பார்த்து பார்த்து அந்த இன்ட்ரெஸ்ட் வரும்ல. அவர் அப்போவே கொஞ்சம் கிரிக்கெட்லேருந்து கொஞ்சம் அந்த இன்ட்ரெஸ்ட் போக என்னமோ அங்கே ரொம்ப நிறைய கம்பேரிசன் பண்றாங்க விஜய் சாரோடைய தம்பி. கம்பேரிசன் இருக்குதுல்ல, எஸ். பார்க்கறதுக்கு அப்படியே இருக்காரு. ம். இது அது அவரோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சதெல்லாம் கொஞ்சம் இவருக்கு நிறைய விமர்சனங்களும் வந்துட்டு இருந்துச்சு. லைக் விஜய் சார் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணிருக்கலாம், விக்ராந்த் அவர் தம்பி ஏதாச்சும் பூஸ்ட் பண்ணிருக்கலாம் ஏதாச்சும். நிறைய பேர் கேட்டாங்க, பத்ரியில தானே ஜெய் பண்ணாரு, அது சந்தோஷ் பண்ணிருக்கலாமே. இப்போ ஏதாச்சும் படம் எடுக்க வாய்ப்பு இருக்கா மேம் இதுக்கப்புறம்? பாம்பா பிறந்தா கூட படம் எடுக்க மாட்டேன். உங்களுக்கு எப்படி மேம் ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? லைக் உங்களுக்கு எப்ப சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கும் ஆக்டிங்ல ஒரு தாட் இருந்துச்சா? இல்ல, நான் நடிக்க வருவேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆ. பட் நாங்க சின்ன வயசுல வந்து லலிதா, எங்க அம்மா பேர் லலிதா, ம், ம். லலிதாஞ்சலி ஃபைன் ஆர்ட்ஸ்னு ஒரு ட்ரூப் ஒன்று அப்பா வச்சிருந்தாங்க. ம், ம். அதுல லைட் மியூசிக் நாங்க 4 பேர், எங்க 2 பிரதர்ஸ், சுரேந்திரண்ணா உங்களுக்கு ம். தெரியும்ல, யா, யா, singer, சுரேந்திரண்ணா, அவருக்கு முன்னாடி சுந்தரண்ணான்னு ஒருத்தர் இருந்தாரு. ம். அப்புறம் அக்கா, அப்புறம் நானு, ம். 4 பேருமே பாடுவோம். ம். லைட் மியூசிக் ட்ரூப்ல ரொம்ப பிஸி அப்போ ஸ்கூல் டேஸ். ம், ம், அந்த ம். ஏவி ரமணன்லாம் இருந்தாங்கல்ல, யா, யா, யா. அந்த பீரியட்ல அவங்க நாங்க தான் ரொம்ப பிஸி. எப்ப பார்த்தாலும் மியூசிக், லைட் மியூசிக் ப்ரோக்ராம் பண்ணுவோம். ம். 4 பேரும் பாடுவோம். அப்புறம் அது கூடவே ட்ராமா, ஸ்டேஜ் பிளேஸ் நிறைய பண்ணியிருப்போம். நாங்கெல்லாம் சின்ன சின்ன பசங்க, நாங்கள் 4 பேருமே. எங்கள் அம்மா ஹீரோயின், ம், ம். மாமா சந்திரசேகர் அங்கிள் தான் டைரக்டர், ஓகே. எங்கள் அப்பா ப்ரொடியூசர். ம், ம். ஸோ ஃபேமிலியோட எங்களை சின்னதுலேருந்தே அந்த கலை ஆர்வத்தோட தான் வளர்ந்துட்டோம். அப்படியே வளர்ந்துட்டோம். அது அப்பா அம்மா கொடுத்தது தான். ஓகே. அப்பா அம்மா வந்து கோரஸ் சிங்கர், அம்மா நல்லா பாடுவாங்க, அப்பா நல்லா பாடுவாங்க. ம். அந்த இந்த ஆர்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் 2 ஓகே. பேருக்குமே. இவ்வளோ நாங்கள் எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக இந்த கலைத்துறையில் இருக்கிறோன்னா அதுக்கு காரணம் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா தான். சூப்பர் மேம். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படியே வந்துருச்சு. அதுதான், அது அப்போ பண்ணிட்டு இருந்தோமா. அதுக்கப்புறம் வந்து ஸ்டடீஸு, காலேஜ்லாம் கல்யாணம் ஆகுற வரைக்கும் எல்லா ப்ரோக்ராம்ஸும் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. ஆமாம், கல்யாணம் ஆன பிறகு நான் பெங்களூர் போயிட்டேன். ஸோ எனக்கு இது எல்லாத்துலேருந்தும் ஒரு பிரேக் வந்துடுச்சு. ம், ம். அதுக்கப்புறம் குழந்தைங்க, ஃபேமிலி, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கம்ப்ளீட்டாக டோட்டலாக குடும்ப பெண்ணாயிட்டேன் அப்போ. அதுக்கப்புறம் அதோட அந்த லைட் மியூசிக் பாடுறது கொஞ்சம் இதாயிடுச்சு. அண்ணா தனியாக ட்ரூப் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. ம், ம். அக்காவும் கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அக்கா இளையராஜா ட்ரூப்லலாம் நிறைய பாடிட்டு இருந்தாங்க. விஜய் சார் சின்ன குழந்தையா இருக்கும்போது குழந்தைய தூக்கிட்டு வந்து ப்ரோக்ராம்ல மாமா தூக்கி வச்சிருப்பாங்க. மாமா ஃபீடிங் பாட்டில், அக்கா ஸ்டேஜ்ல பாடிட்டு இருக்கோம். ஓகே. மாமா வந்து ஃபீடிங் பாட்டில் வந்து பால் மிக்ஸ் பண்ணி ம். விஜய்க்கு கொடுப்பாரு. எனக்கு அதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு. ம், ம், ம். ஸோ ஃபேமிலியே அதுலேயே அந்த சரௌண்டிங்ஸ்லேயே வளர்ந்ததுனால. ஆனால் நான் இந்த ஃபீல்டுக்கு இப்போ திடீர்னு வந்தது, நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். 2 பசங்களுக்கும் கல்யாணம்லாம் முடிச்சுட்டு தான் நான் ஆமா. சீரியல் சைடே வந்தேன். ம், ம். அது நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு ஓகே. நாள் அக்கா வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது குட்டி பத்மினி அவங்க அக்காவை பார்க்க வந்திருந்தாங்க. ம், ம். அதுக்கு முன்னாடி அவங்கள நல்லா தெரியும் எங்களுக்கு. ம், ம். அப்போ அவங்க நிறைய டிவி ஷோ, இது சீரியல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க தான் லீடிங்ல இருந்தாங்க. ஓகே. அப்போ என்ன கேட்டாங்க, ஏன் ஷீலா டைம் வேஸ்ட் பண்ற வீட்டில் உட்காந்துட்டு நடிக்கலாம்ல? என்னது நடிக்கிறதா? நடிக்கலாம் வராதுங்க. ஏன்னா ரொம்ப டச் விட்டு போச்சு. ரொம்ப சின்ன பசங்களா இருக்கும்போது நடிச்சோம். ம். பெரியவங்களான பிறகு பண்ணல. ஆனால் கடைசி ட்ராமா மட்டும் ஸ்ரீபிரியா நான்லாம் ஒன்றா பண்ணோம், இந்த மாமா டைரக்ஷன்ல, ம், ம். எங்க அம்மா ட்ரூப்ல. ம்.
வரப்பிரசாதம் நினைக்கிறேன் பேர் ஞாபகம் இல்லை. ம். அப்போ ஸ்ரீபிரியா அவங்க வந்து ஃபீல்டுக்கு வந்த புதுசு. ஓகே. ஸோ நாங்கள்லாம் காம்பினேஷனில் ஒரு ப்ளே ஒன்று ட்ராமா பண்ணோம். ம். ம். அதுதான் லாஸ்ட்டு. ம். அதுக்கப்புறம் கல்யாணம் எல்லாம் ஃபேமிலி அப்படி போயாச்சு. அதுக்கப்புறம் நான் இதை பற்றி நினச்சே பார்க்கல. உங்களுக்கே ஐடியா இல்லை. நடிக்கலாமா? ஏன்னா இந்த மூஞ்செல்லாம் யார் பார்க்க என்ன மேம் இப்படி சொல்றீங்க? சீரியஸா ஆ. நான் வந்து இந்த முதல்ல வந்து நான் டீனேஜில் ஸ்கூலிங்கில் இருந்தப்போ ம். முத்துராமன் சார் இருக்கார்ல, கார்த்திக் சார் Yes. அப்பா, ஆ. அவர் வந்து ஒரு சொந்தமாக ஒரு படம் பண்ணார். ம். ம். அதில் வந்து அப்பா கிட்ட கேட்டிருக்காரு. அப்பாவுக்கு நல்ல பழக்கம். ம். ஒரு ம். நாள் எங்களை கச்சேரிக்கு அவர் ஏதோ வந்திருந்தாரு. ம். எந்த ஃபங்க்ஷன் ஞாபகம் இல்லை எனக்கு. ம். பார்த்துட்டு சிஸ்டர்ஸ் கேர்ள்ஸை வச்சு ஒரு படம் பண்ணுறேன், ம். ம். இவங்க நடிப்பாங்களான்னு என்ன கேட்டிருக்காரு. ம். அப்பா என்னை வீட்டில் வந்து கேட்டாங்க. ம். எனக்கு ரொம்ப ஷாக்கு. என்னை என் மூஞ்சே என்னாலே பார்க்க முடியாது. அப்பா என்ன சொல்கிறீங்க, நானா நடிக்கிறதா துப்பிட்டு போயிடுவாங்க. ம். எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இல்லை ம். மூவிலெல்லாம் பண்ணுற அளவுக்கு. அப்போ இல்லை. அப்புறம் அப்படியே குச்சியா ஒல்லியா அப்படி இருப்பேன் நான், ரொம்ப தின்னா. இதெல்லாம் போய் யார் பார்க்க போறான்ட்டு எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகாதுன்ற மாதிரி தோணுச்சு. நான் நோ சொல்லிட்டேன். மேம். ஆமா, ஆ. பண்ணல. ஓகே. பண்ணல, அந்த படம் பண்ணல. அப்பா சும்மா கேட்டாங்க, ம். சார் இப்படி கேட்குறாரு பண்ணுறியான்னு கேட்டாங்க. ஐயோ ஏன்பா அப்படின்னு. அப்புறம் வந்து ஃபேமிலி லைஃபும் போயிடும், சினிமா ஒரே ஒரு படம் பண்ணிட்டு நம்மளை தூக்கி மூளையில் உட்கார வச்சிட்டாங்க, நான் எல்லாம் போயிடுவேன் ம். ம். அப்படின்ட்டா. நான் அந்த ஏஜில் அவ்வளோலாம் யோசிக்கிறதுக்கெலாம் தெரியாது. பட் ம். நான் நினச்சேன் அப்படி, அது சரியா வராது, நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு. அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல, பண்ணலை. அப்ப ஆரம்பிச்சது. ஆனா ஒரு பிரேக்ன்றது பாத்தீங்கன்னா வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல ஆமாம், எல்லா உலகமே தெரிய ஆரம்பிச்சிச்சு மேம். அது பெரிய பிரேக். எனக்கு அது மறக்கவே முடியாது. அது ம். ம். அதுக்கு முன்னாடி நான் வந்து பொம்மலாட்டம். பொம்மலாட்டம். ஆ. பொம்மலா இந்த கொஞ்சம் பெருசா லீட் ரோல் பண்ண ஆரம்பிச்சது பொம்மலாட்டம் தான். அதுக்கு ம். முன்னாடி சும்மா சின்ன சின்ன கேரக்டர்லாம் ம். பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பொம்மலாட்டம்ல நல்ல லீட் ரோல் வந்தது. அதுல தான் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது. நடிப்பு மேல. ஓகே. நல்லா இருந்தது. நல்லா இருக்கே இந்த ஜாப், நம்ம ஏன் இவ்வளோ லேட் பண்ணிட்டோம், முன்னாடியே வந்திருக்கலாம்ன்ற மாதிரிலாம் யோசிச்சிருக்கேன். ம். ம். அதுக்கப்புறம் விஜய் டிவில ஆண்டாள் அழகர் பண்ணேன். ஓகே. ம். அக்கா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ரமணன் சார்ட்ட ம். விஜய் டிவில. ம். ம். அப்போ ஒரே வீனஸ் என்டர்டைன்மெண்ட்ல அந்த ஒரே கம்பெனில 4 சீரியல் கண்டினியூஸா பண்ணேன். அப்பா. அதுல ஒன்று தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரீச் வேற மாதிரி ஆயிடுச்சு மேம். எல்லா இடத்துலயுமே வந்து லைக் அந்த ரெகக்னிஷன் எப்படி மேம் இருந்துச்சு? இல்ல ஒரு ஐயோ அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா. அந்த டெத் சீக்வன்ஸ் பாத்தீங்களா நீங்க? நான் சீரியல் எங்க அதெல்லாம் வீட்ல அம்மா ரொம்ப பாத்துட்டே இருப்பாங்க மேம். நானும் ஆமா, கூட அது எடுக்கும்போது எனக்கு அது இவ்வளோ பெரிய ரீச் கொடுக்கும்லாம் தெரியல. ம். கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுன்னா, ரொம்ப ஹாட்டா இருந்தது அந்த ம். டைம்ல ஷூட் பண்ணும்போது, ரொம்ப ம். வெயிலா இருந்தது. பட் அந்த இதுக்குள்ள பூந்து பூந்து போய் படுத்துட்டு அப்படியே எந்திரிச்சு கட் சொன்ன பிறகு கொஞ்சம் அப்படியே ம். எந்திரிச்சு உட்காருது. திருப்பி அந்த ஸ்மெல், அந்த ம். ம். மாலையெல்லாம் மேலே போட்டு வெயிட்டா எஸ். கொஞ்சம் இதாக தான் இருந்தது. ம். ஆனா நீ இவ்வளோ ரீச் வரும்ன்ட்டு நினச்சே பார்க்கல. அது பார்த்தா அவுட்புட் வரும்போது ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர் மேம். எல்லாரும் நிறைய ஃபேன்ஸ் எனக்கு அதில். எங்கேயோ மலேசியா, சிங்கப்பூர்ல, துபாயில இருந்தெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, யாருன்னே தெரியாதவங்கலாம். அண்ட் நீங்க ஆக்ட் பண்றப்போ விஜய் சார் ஏதாவது சொன்னாங்களா? ஆக்ட் பண்றப்போ அவ ஏதாவது பாத்தீங்க, பேசுனீங்களா? ஏதாச்சும் உங்களை என்ன சித்தி நடிக்கிறீங்களா அந்த மாதிரி ஏதாச்சும் கான்வர்சேஷன்? இல்ல. என் பெரியப்பா என்கிட்ட தான், சஞ்சு கிட்ட தான் சொல்லிச்சான் விஜய் ஒரு தடவை. நான் நடிக்க ஆரம்பிச்ச புதுசுல. முதல்லலாம் நான் கொஞ்சம் ரொம்ப பெருசா பெர்ஃபார்ம் இப்பவும் பண்றேனான்னு எனக்கு தெரியாது. ஆனா அப்போ விட இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கும் கண்டிப்பா. அப்போ எல்லாம் கொஞ்சம் தட்டு மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். விஜய் ஒரு நாள் எங்க சஞ்சு சொல்லிச்சு, அம்மா விஜய் நான் சொன்னாங்க, ஷீலாண்டி டிவியில் பார்த்தேன்டான்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. ஏன்னா ஐயோ விஜய் சீரியல்லாம் பார்க்க தானே, சீரியல் பார்க்கலாமா, ஏதோ சும்மா ஒரு இது பார்த்துருப்பாங்க போல் இருக்கு. அதை வந்து கேட்டாங்க என்னன்னு, என்ன கிண்டல் பசங்களே கிண்டல் பண்ணுவாங்க என்ன. அண்ட் நீங்க சொன்னீங்களா இந்த மூஞ்சி யார் பார்ப்பாங்க நீங்க சொன்னீங்க. ஆனா விஜய் சார் ஃபர்ஸ்ட் நடிக்கிறப்போ பத்திரிக்கையிலேயே பெரிய பத்திரிக்கையில அப்படிதான் போட்டாங்க. ஸோ அந்த சமயத்துல நீங்க இருந்திருப்பீங்க அந்த டிராவல் பண்ணிருக்கப்போ. கண்டிப்பா. அவருக்கு அந்த டைம்ல எப்படி இருந்துச்சு மேம்? அதுல இருந்து பவுன்ஸ் பேக் இப்போ வந்து தொட முடியாத யார் பேச முடியும் சொல்லுங்க. அதுதான் கடவுளோட அனுகிரகம். அவரோட ஹார்ட் ஒர்க்குங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க். யார் என்ன பேசினாலும் அவரு கண்டிப்பா அந்த டைம்ல ஃபீல் பண்ணியிருப்பாருல்ல, பண்ணியிருப்பாருல்ல. அப்போ ஐயோ எல்லாரும் இப்படி சொல்றாங்களேன்ட்டு அதை வந்து குவிட் பண்ணாம அதை கண்டினியூ பண்ணி அதுல நான் எப்படியா ஜெயிச்சு காமிச்சார் பார்த்தீங்களா, அதுதான் அவரோட சக்சஸ். அதே தான் இப்போ பாலிடிக்ஸ்லயும் நடந்திருக்கு. யார் வேணா எது வேணா பேசுறான், அவருக்கு அது பழகிடுச்சு. இதெல்லாம் தாங்கி எப்படி பேசினாலும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன், அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு டிட்டர்மினேஷன் இருந்தால் கண்டிப்பாக வின் பண்ண முடியும்ன்றது தான் விஜய் கிட்ட நான் பார்த்தேன். பாண்டியன் சார்ட்ட
ஒன்னும் யாரும் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க எனக்கு மறந்துடுது. அப்புறம் உங்களுக்கு இல்லாத உரிமையா என்ன? ஒரு யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. மக்கள் கோச்சிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? மக்கள்லாம் கோச்சிக்க மாட்டாங்க மேம். நீங்க உறவு, சொந்தம் உங்களுக்கு அப்படி இல்ல. அந்த மரியாதை குடுத்து தானே ஆகணும் நம்ப. பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு அப்புறமேட்டு என்ன மேம் போயிட்டு இருக்கு நம்ம படம்? பாகியலட்சுமி பண்ணேன். ம். அதே கம்பெனி தான். பாகியலட்சுமி வீனஸ். பார்த்தீங்களா? அதுல சின்ன கொஞ்சம் நெகட்டிவ் ஒண்ணு. ம், ம். பாகியலட்சுமி, அதுக்கப்புறம் வரிசையா பண்ணேன். நீ நான் காதல் இதெல்லாம் விஜய்ல பண்ணது தான். ம், ம், ம். இப்போ நான் வினோதினி பண்ணிட்டு இருக்கேன் சன்ல. ஓகே. நல்ல என்ன பெரிய கேரக்டர், இம்பார்ட்டன்ட் கேரக்டர். அது சூப்பர். போயிட்டு இருக்கு. ம். இப்போ விஜய்ல ஒண்ணு பேசியிருக்காங்க. இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ம். பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். சினிமா மேம்? சினிமா வந்து என்னன்னு தெரியல. நான் யார்கிட்டயுமே போய் எப்பவுமே கேட்க சான்ஸ். மாட்டேன். ஆ. சான்ஸ்ன்ட்டு கேட்க மாட்டேன். ம். நான் சினிமாவை பொறுத்தவரைக்கும் ஏன் அப்படி இருந்தேன் அப்படின்னா, ம். என் 2 பசங்களும் சினி ஃபீல்ட்ல எஸ். இருக்காங்க. ம். நான் போய் ஒருத்தர்ட்ட சான்ஸ் கேட்டா, அவங்களுக்கு ஒரு மாரி கில்ட்டியா இருக்கும்ல. ஓகே. அதனால நான் வந்து அத பெருசா நான் ட்ரை பண்ணவே இல்ல. ம், ம். சீரியல் எனக்கு அது பாட்டு கன்டினியூஸா வந்துகிட்டே இருந்தது. ம். பசங்களுக்கு வந்து நான் சீரியல் பண்றதே அவ்வளோ இஷ்டம் இல்ல. ம். ஆரம்பத்துல இருந்தே வேண்டாமான்னு தான் சொல்லுவாங்க. ம், ம். ஏம்மா ஜாலியா ரெஸ்ட் எடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. ம். நான் சும்மா வீட்ல போர் அடிக்குது. ம். நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு போயிட்டு இருந்தேன். அதனால நான் மூவில வந்து பெருசா ட்ரை பண்ணல. வந்திருந்தா ம். பண்ணியிருப்பேன். இப்பவும் வந்தா பண்ணுவேன். நல்ல ஆ. கேரக்டர் வந்தா பண்ணுவேன். ம். ஆனா தெரியல. அது என்னவோ அது நடக்கல. நான் ட்ரை பண்ணல. அதுவாவும் வரல. அதனால பண்ணல. வந்துச்சுன்னா பண்ணுங்க மேம். ஏன்னா கண்டிப்பா. இந்த பக்கம் நான் கண்டிப்பா பண்ணுவேன். ம். ஆனா நானா போய் புரியுது. பண்ணல. இதுவரைக்கும் ட்ரை அப்ரோச் பண்ணல. பண்ணுங்க. இதுக்கப்புறம் யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா மேம வந்து சினிமால ஏதாவது நாங்க ஒரு பார்க்கலாம். பாட்டி கேரக்டர்ல பார்க்கலாம். பாட்டிக்கு பாட்டி தானே நான். ஒண்ணும் தப்பு இல்லையே. பாட்டி தானே நானு. எனக்கு பாருங்க என் பேர பசங்கலாம். சூப்பர் மேம். அண்ட் விக்ராந்த் சார் பத்தி பேசியே ஆகணும். இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்காரு. எல்பிடபிள்யூன்னு ஒரு சீரிஸ் ஆமா. ஹாட்ஸ்டார்ல போய்க்கிட்டு இருக்கு. ஸோ அவருடைய ஜேர்னி சினிமால ஆரம்பிச்சு பார்க்குறப்போ இந்த கிராஃப் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கப்போ உங்களுக்கு எப்படி மேம் இருக்கு அதெல்லாம் பார்க்குறப்போ அவரோட ஜேர்னி ஓவராலா சினிமால? சினிமால ஜேர்னி வந்து அவரும் அப்படிதான். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கருங்க. ம், ம். சந்தோஷ் மாதிரி விக்ராந்த் தான் சந்தோஷ். அவரோட ஒரிஜினல் நேம் ஒரிஜினல் சந்தோஷ். ஓகே. அ விக்ராந்த் மாரி ஹார்ட் ஒர்க்கர் வந்து எப்படின்னா, அவர் வந்து சின்ன வயசுல நான் சொல்றது ஆ ஒரு 2 இயர்ஸ்ல இந்த பிளாஸ்டிக் பேட்ல ஆட ஆரம்பிச்சாரு. வீட்ல சும்மா ஹால்லே அவங்க அப்பா அவரு கிரிக்கெட் ஆடுவாரு. அவரு ம். காலேஜ் வரைக்கும் ஆடியிருக்காரு. ம், ம். விக்ராந்த் அப்பா. ம், ம். அவர் பால் போட்டே இருப்பாரு. இவன் அடின்னு பயங்கரமா அடிப்பான். ரொம்ப இத்துணுண்டு ஜட்டி போட்டுட்டு இருந்த ஸ்டேஜ். ஆ. அதுலேருந்து அவனுக்கு வந்து கிரிக்கெட் மட்டும் ரொம்ப அவனுக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு. அவருக்கு வந்து கிரிக்கெட்ல ரொம்ப இது இருக்கு. ம், ம். ஸ்கோப் இருக்கு. நல்லா பண்றாருன்றது ம். அவங்க அப்பா சொல்லுவாங்க அடிக்கடி. ம். சொல்லி அது அப்படியே அவர டெவலப் பண்ணியே விட்டோம். அதுதான். இந்த கிரிக்கெட் கிட்ட மாட்டிக்கிட்டு, ம். ஸ்கூல் பேக்க மாட்டிக்கிட்டு, செட்டிநாடுல படிச்சுட்டு இருந்தது. ம், நாங்க ம். அப்பவும் சாலிகிராமத்துல தான் இருந்தோம். ம். எவ்வளோ வெயிட்டையும் மாட்டிக்கிட்டு அவரும் அப்படிதான் ஒல்லியா இருப்பாரு. ம். காலையில எந்திரிச்சு ஃபர்ஸ்ட்டு 7 மணிக்கு ஸ்கூல்ல கிரவுண்ட்ல இருப்பாரு ம். பிராக்டிஸ்க்கு. ஃபர்ஸ்ட்டு பிராக்டிஸ் முடிச்சுட்டு, ஸ்கூல் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் திருப்பி ஈவினிங் பிராக்டிஸ் முடிச்சுட்டு தான் வருவாரு. ஓகே. நான் சொல்றது ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது. ம், ம். அப்படியே வந்து டயர்டா அப்படியே சோஃபாலயே படுத்துருவாரு. அவ்வளோதான். செட்டிநாடுல அவ்வளோ ஸ்போர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கல. ம். அதனால நாங்க அவர வந்து இதுல மாத்துனோம். செயின்ட் தாமஸ் ஸ்கூல்ல மாத்துனோம். 8த், 9த் படிக்கும்போது கிரிக்கெட்டுக்காக அதுல மாத்துனோம். ம், ம். அங்க நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. அங்க நல்லா அந்த கிரிக்கெட்டுக்குலாம் போனா லீவ் குடுக்கறது இதெல்லாம் நல்லா ம், ம். பண்ணுவாங்க. ஸோ அவனோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல அவரோட அ ஹார்ட் ஒர்க்ல ரொம்ப பிராக்டிஸுங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா, சிசிஎல்ல அப்படி கலக்குறாரு. எப்படி இந்த கடைசி மேட்ச் எப்படி ஆமா. சார் ரொம்ப நல்லா எப்படி இருந்ததுல்ல. சூப்பரா 148 ஏதோ அடிச்சார்ல. ரொம்ப வேற நல்லா மாரி. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. ம், அதான் ம். ஒரு புள்ள அப்படி இதுன்னா, இன்னொரு புள்ள இந்த கிரிக்கெட்ல. எல்லாம் கடவுளோட அனுகிரகத்துல எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க பசங்கள்லாம். ம். சந்தோஷமா இருக்கு. ஸோ அவரு கிரிக்கெட் சின்ன வயசுல இருந்தே கிரிக்கெட் இருந்தாரு. எப்போ மேம் ஆக்டிங்க்கு ஷிஃப்ட் ஆனாரு? அவருக்கு லைலா காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணி பண்ணிட்டு இருக்கும்போது, விஷுவல் கம்யூனிகேஷன் தான் பண்ணாரு. ம். பண்ணிட்டு இருக்கும்போது, திடீர்னு ஒரு நாள் அவருக்கு விஜய் பார்த்து ஒரு இன்ட்ரெஸ்ட் அது. ஆ. எல்லாரும் ஒண்ணா ஆ, எஸ். வளர்றவங்கள. அத பார்த்து அந்த இன்ட்ரெஸ்ட் வரும்ல. ம். அம்மா ஒரே ஒரு ஃபோட்டோ செஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டாரு. ஆ, ஆ. சும்மா ஒரு விளையாட்டா ஒண்ணு பண்ணோம். ம். பண்ணி கரெக்ட்டா அந்த ஆல்பம் வந்து அது ரெடியாகி வரும்போது, ம். அந்த ஆல்பம் இந்த வீட்ல தான். இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல. ம். ஆல்பம் வச்சுட்டு நாங்க பார்த்துட்டே இருந்தோம். ஒரு பிஆர்ஓ ஒருத்தர் இருக்காரு. ம். அவர் வந்து அடிக்கடி இந்த பக்கம் எங்கேயாவது வந்தா வந்து பார்த்துட்டு போவார். ம். அந்த மாரி வந்தாரு அன்னைக்கு. ம். நாங்க 2 பேரும் நானும் இவரும் தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். ம். அப்போ அவர் வந்து பார்த்துட்டு உதயகுமார் சார் ஒரு படம் பண்றாரு. ம். அவரும் இங்கே தான் பக்கத்துல தான் ஆஃபீஸ். இந்த 80 ஃபீட் ரோட்ல. ம். ஆ ஹீரோ தேடுறாருமா சின்ன ம். பையனா.
நான் கொண்டு போய் காமிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு. இவ்வளோதாங்க, நாங்கள் சும்மா ஃபோட்டோ பார்த்துட்டு இருந்தோம். நான் கொண்டு போய் காமிச்சிட்டு வந்துடுறேன். இருங்க இருங்க, நாங்கள் எதுவுமே டிசைட் பண்ணல, ஃபோட்டோ தான் பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் இல்லை இல்லை, ஒரு 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 10 நிமிஷம் அப்படின்ட்டு அது அந்த ஆல்பம் எடுத்துகிட்டு போயிட்டு வரும்போதே சார் உங்ககிட்ட பேசணுன்றாருன்னு ஃபோனை கொடுத்தேன். அப்படி தான் அவரோட உதயகுமார் சார் ஃபோன் பண்ணி பேசினாரு. நான் வந்து ரொம்ப நல்லா இருக்காரு, அப்படியே விஜய் மாதிரியே இருக்காரு. ஆமாம், விஜய் சார் ஸ்டார்டிங்லலாம் அப்படியே விஜய் அப்படியே மாதிரியே ஆமா. இருக்கும். விஜய் மாதிரியே இருக்காரு. நான் படம் பண்ணுறேன், நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வரீங்களா, நான் பார்க்கலாம் அப்படின்னு. அப்புறம் அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான். அப்போவே நாங்கள் வந்து எல்லாரும் உட்காந்து, நான், எங்கள் ஹஸ்பண்டு, பெரிய பையன், இவர் சந்தோஷ், எல்லாரும் உட்காந்து, என்னப்பா 19 இயர்ஸ் தான் அவனுக்கு அப்போ ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது. விஜய் 19 இயர்ஸ்ல தான் வந்துச்சு. கரெக்டாக அதே மாதிரி ஆச்சு. கிரிக்கெட்டே நீ பண்ணினா நல்லா இருக்குமேலாம் பேசணும் நாங்கள். அவர் அப்போவே கொஞ்சம் கிரிக்கெட்லேருந்து கொஞ்சம் அந்த இன்ட்ரெஸ்ட் போக, என்னமோ அங்கே ரொம்ப பாலிடிக்ஸ். கிரிக்கெட்னாலே இப்போ மாதிரி இல்லை, அப்போல்லாம் இன்னும் ஜாஸ்தி இருந்தது. அதனால இல்லைம்மா எனக்கு வந்து அது திடீர்னு தான் மூவி சான்ஸ் வந்தது, ஆனால் கிரிக்கெட் வேண்டாம், நான் மூவிக்கு போகிறேன்னே சொல்லிட்டாரு. நாங்கள் சொன்னோம் வேண்டாம். நான் சொன்னேன் படித்து முடிச்சுட்டு கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் 2-3 வருஷம் கழித்து பண்ணலான்னு. அதுவாக வந்தது. கரெக்டாக உதயகுமார் சார் கூப்பிடும்போது ஆஸ்கார்லேயே இது பண்ணாங்க. அவங்க அந்த ஜீவா நடித்தார் ஒரு படம், ஜீவாவும் சந்தியாவும், ஹாயா இல்லை 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 ஜீவா சார், அதுக்கு ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு இவரை பார்த்தாங்க. 2 பேரும் ஒரே நேரத்தில் கூப்பிட்டாங்க. இவரு உதயகுமார் சார் வந்து, நான் தானே ஃபர்ஸ்ட் கேட்டேன், நீங்கள் எனக்கு தான் பண்ணணும் அப்படின்ட்டாரு. அந்த இந்த இது கூட மறந்துட்டேன், நான் அந்த படம் பேர் மறந்துட்டேன். அது ரெண்டும் ஒன்றா வந்தது. ரெண்டுமே ஒரே டைமில் ஆரம்பிக்கிற மாதிரி, ரெண்டுத்துக்குமே ஓகே ஆகி ரெண்டும் ஒன்றா வந்தது. பட் ஃபர்ஸ்ட் பேசினது உதயகுமார் சார். அவர் வந்து இல்லை அது எப்படி, நீங்கள் நான் தானே ஃபர்ஸ்ட் பார்த்தேன்னு கேட்டார். உரிமையாக கேட்டார். அதனால இதுக்கு போயிட்டோம். அப்படி ஆரம்பிச்சது தான் சினிமா கசடற. அப்படி ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கப்போ நிறைய கம்பேரிசன் பண்ணுறாங்க விஜய் சாரோடைய தம்பி. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒரு ப்ரெஷரா, அவர் எப்படி அந்த சின்ன வயசுல எப்படி அவர் அதை பார்த்துக்கிட்டாரு? அது கொஞ்சம் அவருக்கு அந்த ஏஜ்ல அது ப்ரெஷராலாம் தெரிஞ்சா தெரியல. பட் கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்த உடனே கம்பேரிசன் இருக்குதுல்ல, பார்க்கறதுக்கு அப்படியே இருக்காரு, இது அப்படி ஏதோ ஒரு கம்பேரிசன். அவரு பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு, அவரோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சதெல்லாம் கொஞ்சம் இவருக்கு ஒரு செட்பேக்கா தான் இருந்தது. அந்த சமயத்துல விஜய் சார் ஏதாச்சும் பேசினாங்களா? லைக் விஜய் வந்து அந்த ஒரு தடவை அந்த டைம்ல இந்த ஆல்பம் அந்த போட்டோ ஷூட் எடுத்தப்போ ஒரு டைம் வந்து ஃபேமிலியோட விஜய் சார் இங்க வந்தாரு லஞ்ச் சாப்பிட்ட. அப்ப அதை பார்த்துட்டு சொல்லுச்சு, ஆண்டி அப்படியே என்ன மாதிரியே இருக்காங்க. அப்படியே எந்த படம் சொல்லிச்சு தெரியுமா, கசடுற டைம்ல ஏதோ ஒன்று திருப்பாச்சின்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு படம் ஞாபகம் இல்லை, அதுல பார்த்த மாதிரியே இருக்கா, அப்படியே இருந்தது அந்த ஆல்பம், அப்படிதான் இருந்துச்சு. அப்படியே இருக்கான்ட்டே அப்படின்னு சொல்லிச்சு. ஆமாப்பா அப்படிதான் சொல்றாரு அந்த டைரக்டரும். நேர்ல பார்த்தா அப்படி தெரியாது, போட்டோஸ்ல இதுல பார்த்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போது, ஹோட்டல் பார்க்கும்போது அந்த ரிசம்பிளன்ஸ் நிறைய தெரிஞ்சு. அப்புறம் அப்படியே இருக்கான். வந்து படம் பார்த்துட்டும் சொல்லிச்சு விஜய். ஃபோன் பண்ணி சொல்லிச்சு, படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குலாம் சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றா தான் பார்த்தோம். பார்த்துட்டு போகிறப்போ கார்லேருந்து ஃபோன் பண்ணி சொல்லிச்சு, இன்னும் 2 இயர்ஸ் வெயிட் பண்ணுங்க ஆண்டி, பெரிய ஹீரோ ஆகிடுவான் அப்படின்னு. அப்படி ஆனால் ஒரு பெருசாக ஒரு பூஸ்ட் கிடைக்காட்டி கூட அவர் இன்னும் ஸ்டில் ஆச்சு. அப்போ ஆரம்பிச்சது இப்போவும் அவனுக்கு வந்து நல்ல கேரக்டர்ஸ் இப்போ ஒன்று ஒன்றா நல்லா அமைஞ்சிக்கிட்டு இருக்கு, பண்ணிட்டு இருக்காரு. நல்ல படங்கள் தான் நிறைய பண்ணியிருக்காரு. பாண்டிய நாடு நிறைய நல்ல படங்கள் கொடுத்திருக்காரு. ஆக்டராவும் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. நல்ல அவரை பொறுத்த வரைக்கும் அவர் மேல ஆடியன்ஸ்க்கு அவர்ஷன் இல்ல, அதனால தான் இத்தனை வருஷமா சஸ்டெயின் பண்ண முடியுது. எந்த ஒரு நெகட்டிவிட்டி இல்லாம பாசிட்டிவிட்டி அவரோட படம்னா சந்தோஷமா பார்க்கக்கூடியவரா இருக்காங்க. அவர் எல்லாத்துலயுமே வந்து ஃபுல் எஃபர்ட் போடுவாரு. விக்ராந்தும் ரொம்ப எஃபர்ட் போடுவான். நிறைய விமர்சனங்களும் வந்துட்டு இருந்துச்சு, லைக் விஜய் சார் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணிருக்கலாம், விக்ராந்த் அவர் தம்பி ஏதாச்சும் பூஸ்ட் பண்ணிருக்கலாம், ஏதாச்சும் அப்படி வந்து நம்ம வந்து அது வந்து பண்ணலைன்ற மாதிரி நாங்க யோசிச்சதே இல்லை. அதுக்கான அது கரெக்டா செட் ஆகி வரலையோ என்னமோ. நிறைய பேர் கேட்டாங்க, பத்ரியில தானே ஜெய் பண்ணாரு, அது சந்தோஷ் பண்ணிருக்கலாமே. அந்த பத்ரி பண்ணும்போது சந்தோஷ் ரொம்ப சின்ன பையன், படிச்சுட்டு இருந்தான் ஸ்கூல்ல. அப்பெல்லாம் நடிக்கணும்ன்ற பிளான்லாம் இல்லவே இல்லை. அதனால அது மாதிரி அவர் வந்து அவர் படத்துல நான் கூட பண்ணிருக்கலாம், ஆனா வந்து எங்களுக்கு பண்ணக்கூடாதுன்றது அவருக்கும் இல்லை,
நாங்களும் வந்து ஐயோ அவர் பண்ணவே இல்லை பத்தியா, நம்மள லிஃப்ட் பண்ணல பத்தியான்னு நினைச்சதே இல்லை. அந்த சந்தர்ப்பம் வரல, அவ்வளவுதான். இப்போ விக்ராந்த் சார் நல்ல படங்கள் பண்ணிட்டு இருக்காரு, ரீசனாக ஆமா. பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவருடைய லைஃப்மே வந்து ரொம்ப சூப்பரா போய்கிட்டு இருக்கு. நல்லா இருக்கு. 2 பேரும் ஒரு மாதிரி நல்லா போய்கிட்டு இருக்காங்க. And உங்களுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் டைரக்ஷன் அவர் பண்ணிட்டு இருந்தார்ல மேம்? ஆமா, பெரிய பையன். ஆமா, அவர் தாக்கன்னு ஒரு படம் தாக்க தாக்க பண்ணாருல்ல, தானு சார் ரிலீஸ் எஸ். பண்ணாரு. விக்ராந்த் தான் ஹீரோ. இப்போ இன்னொரு படம் பண்ணியிருக்காரு. இன்னொன்று வந்து பேச்சு இதுல அடுத்த டிஸ்கஷன்ல இருக்காங்க. சூப்பர் மேம். அண்ட் எல்லாருமே கலைத்துறையில நல்லா போய்கிட்டு இருக்கப்போ நீங்களும் நடிப்புலையும் ஒரு பக்கம் பிஸியா போய்கிட்டு இருக்கீங்க. ஒரு மாதிரி கலை குடும்பமா இருக்கப்போ ஆமா, உங்களுடைய டாக்ஸ் எப்படி மேம் இருக்கும் வீட்ல? எல்லாமே அதை படங்கள் பத்தியே யாரும் பேச மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, பேச மாட்டோம்னா வேணும்னு பேசக்கூடாதுலாம் இல்ல. ம், அவங்கவுங்க ஜாப் பார்த்துட்டு வந்து ம். மத்ததெல்லாம் பொதுவா பேசுற மாதிரி தான் பேசுவோமே தவிர, ம். ஷூட்டிங்கை பத்தி நான் என்ன சீரியல் பண்றேன்னு கூட என் பசங்களுக்கு தெரியாது. நிச்சயமா தெரியாது. அது மாதிரி யாரோட எதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்னோட கண் பார்வையில் இருந்ததுனால பசங்க ம். என்ன பண்றாங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் பாத்துக்கிறாங்க, அவங்களே டிசைட் பண்ணி எல்லாம் பண்றாங்க. ம், ம். எனக்கு கொஞ்சம் ரிலீவ் பண்ணிட்டாங்க. So நம்ம பேசி கேட்டு என்ன படம் பண்ணிருப்பா இப்போ அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது. இப்ப அரசன் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு நினைக்கிறேன். விக்ராந்த். இப்போ ஃபேமிலி டைம்லாம் எப்படி மேம் இருக்கும்? எப்பயாச்சும் அவங்க வீட்டுக்கு போய் போறது, கெட் டுகெதரா வீக்லி ஆமா, ஒன்ஸ்? எல்லா ஃபங்க்ஷன்ஸ், இந்த 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 குழந்தைங்க பர்த்டே இல்ல கசின்ஸோட மேரேஜ் அந்த மாதிரி அப்பவே அவர் விஜய் வந்து நடிக்கும் போதே கொஞ்சம் பிஸியா இருந்த டைம்லயே அண்ணன் பசங்க அக்கா பசங்க அந்த மாதிரி கல்யாணங்கள்லாம் வந்ததுனால அப்போ வருவாரு, ஃபேமிலிக்கு கல்யாணத்துக்கு தனியா வருவாரு. அந்த மாதிரி டைம்ல மீட் பண்ணுவோம். வீட்டுக்கு அவர் வீட்டுக்கும் போவோம். அவரும் எப்பாவது ஃப்ரீயா இருந்தா வருவாரு. இங்க வந்திருக்காரு. இந்த வீட்டுக்கே வந்திருக்காரு. சூப்பர் மேம். அண்ட் நீங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எப்பயுமே ஏதாச்சும் ஒரு குறை இருக்கா மேம்? லைக் இது நம்ம பண்ணியிருக்கணுமே, இது நம்ம பண்ணாம விட்டோமே, ஏதாச்சும் ஜென்ரலா வாழ்க்கையில? குறைன்னு ஒன்றும் இல்லை. அதான் நான் சொன்ன மாதிரி பேசாம நான் 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். அதுல எனக்கு ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ரிலீஸ்க்குலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு தெரியல, விளையாட்டா ஏதோ ஆரம்பிச்சுட்டேன், பண்ணேன். அதுல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டேன். அப்போ அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் நடிக்கவே வந்தேன். அப்போ நான் நினைச்சிருக்கேன், நம்ம எதுக்கு ப்ரொடியூஸ் பண்ண போகணும், பேசாம அப்பவே நடிக்க போயிருக்கலாம்னு. ஒரு மாதிரி இந்த டென்ஷன்லாம் இருக்காதுல்ல, இது ஆஃபீஸ் போற மாதிரி காலைல போயிட்டு சாயந்தரம் வர மாதிரி தானே. நமக்கு ஒரு டென்ஷனும் கிடையாது. போய் ஒர்க் பண்ணோமா, சம்பளம் கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்துட்டே இருக்கலாம். நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த தப்பு பண்ணிட்டோமேன்றது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். படம் எடுத்தது ஃபீல் பண்ணிருக்கீங்க. இப்போ ஏதாச்சும் படம் எடுக்க வாய்ப்பு இருக்கா மேம் இதுக்கப்புறம்? அது பண்ணவே பாம்பா பிறந்தா கூட படம் எடுக்க மாட்டேன். பாம்பா பிறந்தா கூட படம் எடுக்க மாட்டேன் நானு. ஐயோ, அதெல்லாம் நம்ம ஒத்து வரலப்பா. அதெல்லாம் பெரிய விஷயம். பண்ணேன், ஸ்ட்ரகிள் பண்ணி 2 படமும் ரிலீஸ் பண்ணோம், எல்லாம் பண்ணோம். பட் ரொம்ப கஷ்டம். இப்போ மேம் அண்ட் ஃபைனலா நீங்க ஒரு சிங்கரா இருந்துட்டு பாடாம இன்டர்வியூ முடிச்சா எப்படி இருக்கும்? நல்லா கேட்டீங்களே. நான் சிங்கர்லாம் அது ஒரு காலத்துல, இப்ப இல்ல. அதெல்லாம் இப்ப நீச்சல் மாதிரி ஒரு வாட்டி தெரிஞ்சுக்கிட்டு அது பாட்டுக்கு வரும். இப்போ த்ரோட் எல்லாம் போயாச்சு. ஒரு சர்ஜரி ஒன்று ஆச்சு. அதுல இருந்து நான் பாடுறது எனக்கு நானே டப் பண்றதே இல்ல. ஓகே. ஆமா, இப்ப கூட பாருங்க, எவ்வளவு நேரம் இருந்துட்டே இருந்தேன். கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆயிடும் எனக்கு வாய்ஸ். பேசிட்டு பாடுறதெல்லாம் விட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. தேங்க்யூ.